வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தென்னகத்தின் கதிரவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது பாடிய இரங்கற்பா வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது. பூவிதழின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், அவர் மலர்கள் தமிழ் பேசும் மா பலா வாழையனும் முக்கனியும் தோற்றுவிடும் வெடிமலர்கள் வேலாகும் வாளாகும் தீங்கொன்று தமிழ்த்தாக்கி வருகிறதென்றால் கால் மலர்கள் வாழினும் அவர் கடும் பயணம் நிற்காது. கைமலர்கள் பணித்து நிற்கும் தம்பியரை கழகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நெருக்கதில் போல் தலைநாண செய்துவிடும். மக்களாட்சி மலர் குலுங்க, சமதர்ம பூ மணக்க, நாடி வரும் பூமுடியே புகழ்முடியே, உமை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் வண்டாக நான் பிறப்பேன், உனக்காக என்னை துறப்பேன் என 1 கோடி தமிழ் இளைஞர் பாடுகின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன், முருகில் செறிந்த தமிழார்வம், முதுகா இளைஞர் ஆர்வீராய் பெருகச் செய்த செயல்பரவர் சிறப்பை பாட கேள்வினும் தங்கு சரிவேல் செய்த புண்களை அன்பெனும் வேது உண்டை ஒற்றியும் செங்கனி வாய் மருந்தூட்டுவார் சீர்மையை பாட கேள்வினோ பொருதடக்கி வாழங்கே மணிமாறங்கே போர் முகத்தில் எவர்வரினும் புகழ்கூடாத பருவையிற தோழங்கே எங்கே என்று தம்பியரை கேட்டதனை கேள்மீன் காஞ்சி இருக்க கலிங்கம் உறைந்த கலவி படவில் கழச்சென்னி காஞ்சி இருக்க கலிங்கம் தொலைந்த களப்பூர் பாட திறமையினோ என்று மயல் கொண்ட மதமை துயரச் செயல் கொண்டார் பாடினார். களப்பரணி கலிங்கத்து பரணி, அளப்பரிய வீரத்தின் புகழ்பரணி, யான் கவிப்பரணியை காஞ்சி புறப்பரணி பாடுகின்றேன் என்று அவலப்பரணி பாடுகின்றேன். கவியினில் பொருளென, கருவியனில் சுவையென, கதிரினில் ஒளியென, காவினில் மலரென, நிலவினில் குளிரென, நிலமிசை வளமென, குலவிடும் அருவி குழறிடும் மொழியென, உலவிடும் காற்றில் ஏறிடும் இசையென, அலையிடும் கடலில் ஆடிடும் நுரையென, கலைவனங்கமழும் கூடிய கவிஞர் தலைமகன் அண்ணா திருப்புகழ் பாடுகிற நிலைமகள் வெடிக்கும் கண்ணீர் அந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம். 1938ஆம் ஆண்டு தாயகத்தில் மொழி புரட்சி தோன்றுவதற்கு வித்திட்டார் சில பேர் என்றால், ஈரோட்டு நாயகத்தின் இணையில்லா தலைமை வீரர் எங்கள் அண்ணன் களமுகுந்தார். காஞ்சி பூண்டு 23 திங்கள் வரை சிறையில் வாடி தருமூன்று கோராக தமிழை தந்து 63 எழுத்தாலை அண்ணாவானார். அன்றொரு நாள் 52 சென்னை மாநாட்டிலே சொன்னேனே, நினைவுண்டா உங்களுக்கு? 3 இடத்திலே ஒரு சிறப்பு உண்டு. முத்தமிழ் மனம் உண்டு. மூவேந்தர் முக்குடி முக்கரியரை மும்முர சார்த்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து. அறிவார்ந்த ஒரு இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர்கள் போற்றிருந்த கடும் வீரமோ 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து. அந்த வெற்றிக்கு நம்மையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிகு அண்ணா 3 எழுத்து. அறிந்திடுவீர் என சொன்னேன். திக்கெட்டும் தமிழ் விளக்கம், திசையெங்கும் சொன்மாறி, பக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கூறி பண்டாக சுற்றுகின்றார் மேடை ஏறி.
எழுதுகிறார் அண்ணா எனில் ஏடெல்லாம் வீடெல்லாம் தமிழ், நாடெல்லாம் புதுமை மணக்குது அங்கே, ஏடா தமிழ் எடடா பேரா, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, கருத்து பேழை கற்பூர பெட்டகம், மரக்கிளையிலே பிணம், வெந்த புண்டியிலே வேல், மறந்துட போகும் மனங்கோர் வாசகம், சாலை ஓரத்திலே வேலையற்றவர்கள் உள்ளத்திலே விரிகிற எண்ணங்கள் வேந்தே, அதுதான் காலக்குறி. அண்ணனுக்கு அன்றி யாருக்கு வரும் இந்த அழகு நடை, அறிவு நடை? கோடு உயர்ந்தது, குன்றம் தாழ்ந்தது, தமிழக மரபா தலையங்க ஒன்றோ, இப்படை துறக்கின் எப்பட ஜெயிக்கும், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், ஒப்பிலா வரிகள் உரைத்திடும் பனுவல், மனோன்மணியம் எனினும் நம் மனத்தில் பதித்தவர் அண்ணா ஒன்றோ, மாற்றான் தோட்டத்து மல்லிகையை மணக்கும், அரசியல் பண்பினை போதிக்கும் அழகே, மறப்போம் மன்னிப்போம், மாற்றார் ஏசல் தாங்கிடும் மாண்பே, எவர் கற்றுத் தந்தார் இதனை, சுவர் வைத்து சித்திரம் எழுதல் போல் நயமிகு பண்புடன் அரசியல் நடாத்தல் நன்றென்றார் அண்ணா. அதனை மறுத்து 4-5 பேர் குதித்திட்டார் என்றால் அவர்களென்று சிரித்திட்டார் அண்ணா. அனைவரும் ஓரன்னை பெற்றெடுக்க வயது தாங்காத காரணத்தால் தனித்தனியாக இன்னெடுத்த தம்பிகளை அதை அடைத்து கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாகாய் அன்பு காட்டி பனி மலர்வு தும்பியாய்த்த தழுவி கொண்டார். சொல்லவல்லார் செய்து பிள்ளைகளை சோழசுந்தர பாரதியை சொற்போரில் சொக்க வைத்தார், பாவம் சிக்க வைத்தார். நீதி கட்சி என்று நெடியவது சுவருக்குள்ளே பண சாதிக்கு கட்சியாக இருத்தலாகாதென்று கொள்கையாலே அதனை வீதிக்கு கொண்டு வந்தார். வீசிட வெள்ளையர்கள் பட்டத்தை என்று சேலத்து மாநாட்டில் தீர்மானம் போட்டுவிட்டார். அண்ணாவின் போர்க்கோலத்தை எதிர்க்க மாட்டாமல் கோலற்ற குருடர் போல கொள்கையற்றோர் விழுந்து போனார். வீரரண்டா திராவிடர் கழகம் என பெயர் மாற்ற தீர்மானம் வீரர்கள் கூடிய மாநாட்டில் கொண்டு வந்தார். அண்ணல் காந்தியார் அறவழி கண்டு ஆங்கில ஆட்சியை அகற்றிய போது துன்ப நாள் என்னும் பெரியார் அறிக்கையை மறுத்து தொடங்கினார் போரை. இன்ப நாள் இது, இனிய நாள் இது என்பது தோறாய் ஆர இந்தியர் அன்புரு காந்தியின் அருளால் இன்று எழுதினர் அடிமை தலையினை அறுத்து முழங்குவோம் விடுதலை முரசனை எடுத்து என்றே அண்ணா அன்றே சொன்னார். அன்று முதல் அண்ணா ஐயா உறவினரே கீழல் விழ அது 49ஆம் ஆண்டிலே பிரிவாய் மாறி முயற்சித்து வெளிக்கிளம்பும் முழுமதியாய் முன்னேற்ற கழகத்தை முழுக்கச் செய்தார். தலைவரோடு கூடி வாழ முடியாமல் பெரும்பான்மை தோழருடன் வெளியே வந்தவுடன் நிலைகுலையா நம் அண்ணன் என்று சொன்னார். அது நேற்று சொன்னது போல் இருக்குதம்மா. தலைவர் இல்லை முன்னேற்ற கழகத்துக்கு, என் தலைவர் இருந்த நாற்காலி காலியாக இருக்கும், அதில் தலைவர் என்றேனும் வந்து அமர்வார், அதுவரையில் காத்திருப்பேன் என்றார். பூத்திருக்கும் மலர் தோட்டம் காலை 17 அடிப்பது போல் காத்திருந்தது கூட்டம். கண்ணீர் அடித்தார். கண்ணீர் துளிகளே, நாட்டின் கண்மணிகளை என அழைத்து செந்நீர் சிந்ததற்கு அடிவகுத்தார். யாரையேனும் கேட்டதுண்டா? பாறையேனும் பகனதுண்டா? 18 ஆண்டுக்குள் ஒரு ஏக்கம் பதுங்கி பாயும் வேங்கையில பாராள வந்த கதை ஈராண்டு முடியவில்லை என்னன்னா ஆட்சி ஏற்று சீரார்ந்த செயல்பலவும் செய்யவிட்டார். ஈரார்ந்த உழவர்க்கெல்லாம் ஏற்றம் தந்து எழில் வாழ்வு குவிப்பதற்கு எடுத்தார் முயற்சி. உலக தொழில் மாநாடு தொடங்க வந்த ஓங்கு புகழ் குடியரசுத் தலைவர் அவர் இணையற்ற காட்சி கண்டேன், மாட்சி கண்டேன், இதுபோல வாழ்கின்றது கண்டதில்லை என ஊர்மிச்ச பொழுதளித்தார் அண்ணன் கீர்த்தி. ஆந்திரத்து பிரம்மானந்த ரெட்டியாரும் ஆஹா நீர்தானே அசல் காந்தியவாதி என்று ஆராதனை செய்திருந்தார். ஆண்டொன்று கழியவில்லை. மதுவிலக்கை தீவிரமாக ஆக்குகின்றீர். பல மாநிலத்தில் கைகேவி கலையும் கிட்டிவிட்டார். மரங்களிலே மகாத்மாவின் தோன்றல் நீர்தான் என்று கிரி என்றால் மலை என்றோ அந்த மலர்கள் முகிலானார் அண்ணா. பிவி கிரிதந்த வாழ்த்துக்கு விளக்கம் இது. பன்னாட்டு பேரறிஞர் வாழ்த்து என்றார். அது தென்னாட்டு சிகரமாக இருந்துவிட்டோர். அண்ணன் பற்றி என்ன சொன்னார்? பழந்தமிழ் வித்தகர் பல்லாவரத்தார்
அண்ணா பழத்தமிழ் பேச்சால் மயங்கி நின்றார். அந்த மறைமலை தந்த புகழ்மொழி 1000. பசுமலை பாரதி பாண்டியன் தோற்றம். அவரை நாவலர் என்றே நாடு அழைக்கும். அவர் சழக்கரார் விழுந்த தமிழரம் காக்க மன அழிக்கலார் தலைவன் கிடைத்தார் என்றே அண்ணன் பெருமை சொன்னார் என்று 2000 ஆண்டு முன்னும் இன்று போர் இளைய விழா இருந்திட்ட தமிழா மண்ணை 100,000 கோடி என ஆண்டு பல வாழ்வதற்கு 100,000 செய்திட்ட புலவர்களை ஈன்றால் எனினும் கலைமகளாம் மண்ணை வள்ளுவரை தலைமகனாக பெற்றெடுத்தாள். மலர் என்றால் தாமரைதான், மன்னன் என்றால் கரிகாலன், நூல் என்றால் திருக்குறளை என போற்றும் அறப்படுவோர் அளித்திட்டார். மாந்தர்களாம் கழித்திட்டார். விண்முட்டும் மலையோரம் நம் கண்பட்டும் படாமல் வேடுகின்ற ரட்சி வரம் போல பண்பட்ட தமிழர் வாழ்வில் புதிகள் புண்பட்ட கொள்கை எல்லாம் மூண்டது அந்தோ. ஜாதிகள் காணாது குரல் ஒலித்த தமிழ் மண்ணில் பாதிகளை வந்ததம்மா பல கோடி ஜாதிகளும். அறிவுமணம் கமழுகின்ற ஆலயங்கள் அற்றுப்போய் 1000 தெய்வங்கள் உரைகின்ற கோயில்கள் கண்டுவிட்டார். மொழி உணர்வே இல்லாத வாயுடரின் மக்கள் தமிழ் அழியினும் வாழினும் என்னென்று இருந்திட்டார். அறநெறியை குறிக்கோளாய் திகழ்ந்திட்ட பெருநிலத்தில் பிற நெறிகள் பயிர் செய்தார், பிழை குவித்தார். மழையற்று போற வயல் போல மாறிற்று தமிழர் வனம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்குமின்றி நடக்காத வேலை என்று நடந்திட்டார் சில தமிழர். பொருளினார்க்கு உறவில்லை என்று பொருள் குவித்து வளம் செழித்த நாட்டில் இன்று இருக வீழ்ந்து வாட்டம் குடி கூட்டது அங்கே வாடினாள் தமிழன்னை. சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை. சுடுநெருப்பில் ஆடினாள் தமிழன்னை. ஓடினாள் ஓடினாள், ஒரு வழியும் கிடைக்கவில்லை. புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசார். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றாள். என்னம்மா என்றான் குரலோன். தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் மீண்டும் நீ பிறந்திட வேண்டும் என்றாள். தங்க நடக்குவா என்றான். தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கமாக அக்க என்றாள். இன்றென்ன ஆயிற்று நான் குன்றனை ஒழிக்க ஆபத்தென்றாள். சென்றனே குடிலில்லை ஏழைக்கு என்றான். கடிதோச்சி வெள்ளை எறிய தெரியாமல் கொந்தெறியும் கோல் ஓங்கிற்றென்றாள். அறிவில் கந்தனை ஒரு வீடில் கிடக்கின்ற கதையும் சொன்னாள். அழுத கண்ணை துடைத்தவாறு அமுத மொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பது என்றான். தொழுத மகன் உச்சி போந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்துக் கொண்டு உழுத வயல் நாற்றின்றி காயாது இனிமேலே எண்ணி பறவைகளும் உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரிப்பு துள்ளியட காய்ந்து வயிற்றுக்கு கஞ்சி வரத்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுக என்றாள். பிறந்திட்டார் நம் மன்னனாக அறிவு வண்ணனாக பொதிகை மலை திண்டலாய் போதாகி மலர்கின்ற தமிழ் உணர்வின் புது மூலமாய் பதிகத்து பொருளாய் பழந்தமிழர் புறப்பாட்டாய் வந்துதித்தான் அண்ணன் கீழ் வானுதித்த கதிர் போல. அவன் புகழை பாடுவதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து வளர்ந்தேன். இதுதான் உண்மை. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுமைக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருமொழி காவலர் என்பார், அரசியல் ஆதரி என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு அவ்வைக்கு ஒரு சிலை, வளையாத இந்திய பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, வீரமா முனிவருக்கும் சிலை, கால்கள் போப்புக்கும் சிலை, கம்பருக்கும் சிலை, தீரமாய் கப்பல் ஒட்டிய தமிழருக்கும் சிலை, திக்கெட்டும் குரல்வர திருவள்ளுவருக்கும் சிலை, 10 சிலை வைத்ததால் அண்ணன் தமிழின்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கு சிலை சென்னையிலே வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணையிடுகின்றார். அண்ணா என்றிருந்தோம். ஐயோ இன்னும் ஓராண்டு வாழப்போகிறேன் என்று ஒரு விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது. எம் அண்ணா இதையே ஒன்னா படக்கெஞ்சா தமிழ் உண்டென்று பகர்ந்தாயே, இவன் எடுத்து பெரும்பயன் அவையன் தொடர்ந்தாய்.
உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய். நிழல் நீதான் என்றிருந்தோன், நீ கடல் இடத்துக்குள் நிழல் இட போய்விட்டாய். நியாயந்தானா? கடலடியில் இருக்கின்ற முத்தல்லா முத்தல்ல நான் தானடா நூத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குதையோ, நாத இசை கொட்டுகின்ற நாவையை சுருட்டி கொண்டாய். விரல் அசைத்து எழுத்துலகில் வித்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ற கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய். எதை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய். எதையும் தாங்க இதய வேண்டும் என்றாய். இதயம் தாங்க எதையம்னா எமக்கு இதயம். கடற்கரையில் காற்று வாங்கி இது போதும் அண்ணா, எழுதுவா எம் அண்ணா. எழமாட்டாய், வரமாட்டாய். இயற்கையின் சதி நமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடத்தில் நான் வருவரையில் இரவலாக ஒரு இதயத்தை தந்துடனா. நான் வரும்போது கையோடு கொண்டு வந்த உன் காலுதலை வைப்பேன் அண்ணா.